நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து சர்வீஸில் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பென்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 8.33 இது பண்ணுறாங்களே அந்த பென்ஷனை வந்து உங்களுடைய 55 வயசோ 58 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, உங்கள் கார்பஸ் என்ன சேர்ந்துருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து இவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட்டு ஜூலை 1 நியூ ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து ஒரு 100 ரூபா பிஎஃப்ல இருந்தால் மேக்ஸிமம் 75% வரையும் எடுக்கலாம். 25% எடுக்க முடியாது, அது அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும்ன்றது. அந்த 75%க்கு வந்து அந்த ரீசன் இது பண்ணிவிட்டு அவங்க யூபிஐ மூலமாக எடுக்கிறதுக்கும் அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பிஎஃப்லேருந்து அந்த மாதிரி எடுக்கும்போது 1 lakh மேலே எடுக்க முடியாதுன்னு ஒரு ரூல் இருந்தது. இப்போ அந்த 1 lakh 5 lakhs வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலான்றது. எம்ப்ளாயருக்கு வந்து ஏதாவது நடந்தால் 7 லட்சம் ரூபாய் வரையும் அந்த இன்சூரன்ஸ் கவருக்காக இது பண்ணுறாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் சொல்லி 15,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இறந்துட்டாருன்னா 7 லட்ச ரூபா கவரேஜ் உண்டு. அவங்க அதை இது சாரி பிஎஃப்ல அப்ளை பண்ணி வாங்கி அந்த இடிஎல்ஐ மூலமாக அது உண்டு. எதிர்பாராத மரணம் வந்தால் பிஎஃப்டைய கான்செப்ட் தெரிஞ்சால் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து என்னென்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த கம்பெனிலேயே இருக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, யூஏஎன் நம்பர். அந்த நம்பர் அந்த டீட்டெயில் புது கம்பெனி ஜாயின் பண்ணும்போது கொடுத்தா அங்கே அப்படியே கண்டினியூ ஆகும். அங்கே என்ன சேலரியோ அதை பேஸ் பண்ணி அந்த இது கண்டினியூ ஆகும். எடுக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து குரோவாக ஆகாது. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் டைமில் அது பெனிஃபிட் வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. அடுத்த 10 வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 60 years ப்ளஸ் நிறைய ஆகும். அப்போ அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கையில் எதுவும் இன்கம்லாம் மந்த்லி இன்கம்லாம் ரொம்ப கஷ்டமாகும். அதனால் என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அந்த 75% குறையிறதா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதான்னு அப்போ டிசைட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சம்பாத்தியம், சேமிப்பு, முதலீடு அது சம்பந்தமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிஎஃப் வருங்கால வைப்பு நிதி அது என்ன, அதில் சில நடைமுறைகள் புதுசாக அமலுக்கு வந்திருக்கு இந்த மாதத்துலேருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி வந்து இந்த வருங்கால வைப்பு நிதிங்கிறது என்ன? இந்தியாவில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த வருங்கால வைப்பு நிதியில் 30 கோடி பேர் வந்து மெம்பராக இருக்காங்க. அதுக்கு பேசிக் கண்டிஷன் என்னென்னா, ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்த உடனே அவருடைய பேசிக் இதுவும் ப்ளஸ் டியர்னஸ்க்கும் என்ன அமௌண்ட் ஆட் பண்ணால் வருதோ அதுலேருந்து 12% வந்து எம்ப்ளாயிக்கிலேருந்து டிடெக்ட் பண்ணி பிஎஃப் பே பண்ணுவாங்க. சேம் ஈக்குவல் அமௌண்ட்டு எம்ப்ளாயரும் பே பண்ணுவாங்க. இது வந்து பேசிக் இது வந்து மேண்டட்டரி. அதில் வந்து என்னென்னா 20 பேருக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் கம்பல்சரி. சில கம்பெனியில் வந்து பிலோ 20ன்றப்போ அதை அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. இன்னொன்று அவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் பண்ணுறப்போ அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போனால் ரிட்டையர்மெண்ட் வரையும் ஒரு கார்பஸ் நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்றது தான் மெயின் கான்செப்ட். இதுக்கு 8% வட்டி கொடுப்பாங்க சார்? சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஆர்பிஐ அதெல்லாம் நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிட்டு வராங்க. பட் வந்து இபிஎஃப் வந்து ப்ரெசன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.25. வேறு எதுலேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது எவ்ரி இயர் காம்பவுண்டிங் ஆகும்போது நல்ல சைஸபிள் அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நார்மல் பிபிஎஃப்க்கு வந்து 7.10 தான். ஆனால் இபிஎஃப்க்கு வந்து அதிகமாக தராங்க. பட் அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கின்னா நல்ல அவங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும். இதில் எம்ப்ளாயர் ப்ராவிடன்ட் ஃபண்டு மாதிரி வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பிபிஎஃப் அது ஆமாம் சார். அதாவது இப்போ வந்து டாக்ஸ்க்காக நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து செக்ஷன் 80C கிளைம் பண்ணுவாங்க. இப்போது எல்லாருமே ஒர்க் பண்ணுறதில்ல. சில பிஸ்னஸ் பீப்புள், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் இருக்காங்க. அவங்களாம் பிஎஃப்ன்றது கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப் டு மேக்ஸிமம் 1.5 lakhs வரையும் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு 80Cயில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா கிளைம் பண்ணிக்கலாம். அது தொடர்ந்து ஒரு 15 வருஷம் பே பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் வந்து மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா அந்த மாதிரி இது பண்ணால் அது ஆக்டிவில் இருக்கும். மேக்ஸிமம் 1.5 lakhs வரையும் பே பண்ணலாம். இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் இது இருக்கா சார்? இப்போ இருக்குங்க. அதாவது யூஸ் பண்ணுறவங்க பண்ணாதது டிஃபர் ஆகும். ஏன்னா இப்போது ஓல்டு டேக்ஸ் ரீஜிம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 80C எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
நியூ டாக்ஸ் ரீஜியம் அது தேவைப்படாது. அதால் யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான். இப்போ புதுசாக வேலைக்கு செய்கிறவங்க நான் ஏன் சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நியூ டாக்ஸ் ரீஜியம் டைரெக்டாக 12 lakhs இதாகிடுது. ஓல்ட் டாக்ஸ் ரீஜியம்னா அந்த ஒரு 45லேருந்து 55 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 80C பெனிஃபிட் இருக்கும், ஹவுசிங் லோன் இருக்கும், இதெல்லாம் கிளைம் பண்ணோம்னா இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரீஜியனாக பார்ப்பாங்க. பட் அதுலேயும் எதில் பெனிஃபிட் அதிகம்னு அவங்க ஆஃபீஸில் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒருத்தர் பிஎஃப் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம்னு பிஎஃப் இல்லை, அது மேண்டேட்டரி. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு கம்பெனியில் 20 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது கம்பல்சரி மேண்டேட்டரிங்க. ஏன்னா அது லேபர் லா இதில் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது மாதிரி இப்போ ஒரு தொழிலாளர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் பிஎஃப்ல? ஸோ பிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து அவருடைய பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் என்ன வருதோ அதில் 12% தான் வந்து அவர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரோட 12% கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் அவர் சேமிக்கணும்னா விபிஎஃப்ல போய் சேமிக்கணும். அதாவது வாலண்டரி பிஎஃப்னு சொல்லி அது வந்து செப்பரேட். ஏன்னா வாலண்டரி பிஎஃப்ல வந்து அவர் தான் சேமிப்பார், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வராது. அதால் வேணும்னா எக்ஸ்ட்ரா அதில் போய் பண்ணலாம். அது வந்து அவர் தனியாக பண்ணணும் இல்லை ஆஃபீஸ் மூலமாகவே? ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க சேலரியில் டிரெக்ட் பண்ணி பே பண்ணிடுவாங்க. அது வந்து அண்டர் கேட்டகரி வாலண்டரி பிஎஃப்னு வரும், விபிஎஃப்னு வரும். இது முடிஞ்சு சொன்னீங்க சார். இது மாதிரி வேறு என்னென்ன வழிகள் இருக்குது சார் இப்போ வருங்கால வைப்பு நிதியில் போய் சேமிக்கிறது அப்படிங்கிறது? வருங்கால வைப்பு நிதியில் வந்து ஒன்று இது விபிஎஃப், இதே மீறி சில பேர் பிபிஎஃப்னு போடுறாங்க எல்லாமே. ஏன்னா ரேட் சில பேர் என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிட்டு வரதால் இதில் கூட கிடைக்கிறதால அதால் அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதுதான். ஏன்னா வேறு எதுலேயும் பேங்க் டெபாசிட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் இது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் இதுன்றதாவில் 15 வருஷம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பிஎஃப், பிபிஎஃப், பிபிஎஃப் இந்த 3 வந்து இது பண்ணுவாங்க. இபிஎஃப், இபிஎஸ் பென்ஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி இடிஎல்ஐ ஒன்று சொல்கிறாங்க. அதாவது சார் இப்போ வந்து ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவர்களேருந்து 12% பிடிக்கிறாங்க. கம்பெனி பே பண்ண எம்ப்ளாயர் பே பண்ணுறாருல 12%, அந்த 12% என்ன பண்ணுவாங்கன்னா 3.67% வந்து அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. 8.33% வந்து அவருடைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு போவாங்க. இதை தவிர என்னன்னா 0.5% வந்து அந்த இடிஎல்ஐக்கு கொண்டு போவாங்க. அது என்னன்னா எம்ப்ளாயருக்கு வந்து ஏதாவது நடந்தால் 7 லட்சம் ரூபாய் வரையும் அந்த இன்சூரன்ஸ் கவருக்காக இது பண்ணுறாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் சொல்லி 15,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இறந்துட்டாருன்னா 7 லட்ச ரூபா கவரேஜ் உண்டு. அது அவங்க அதை எல்ஐசியில் இது சாரி பிஎஃப்ல அப்ளை பண்ணி வாங்கி அந்த இடிஎல்ஐ மூலமாக அது உண்டு. எதிர்பாராத மரணம் வந்தால். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பணம் திரும்ப இல்லை, அந்த இடிஎல்ஐ வந்து நீங்கள் வந்து ரிட்டர்னு ரீஃபண்ட்லாம் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அது, அவ்வளோதான். ஏன்னா அந்த வேலைக்கு போகிற சர்வீஸ் போகிறவங்களுக்கு எதாவது நடந்தால் அதை கொடுக்கறதுக்காக இது பண்ண, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்லாம் வராது. ஏன்னா உங்கள் 12% அந்த ரெண்டுத்துலேயே கவர் ஆகிடுது இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த பிஎஃப்ல சேமிக்கிறது மூலமாக பொதுவாக என்னென்ன நன்மைகள் இருக்குங்க? மெயினாக நன்மைகள் என்னென்னா முன்னாடிலாம் வந்து இந்த பிஎஃப்ல சேமிக்கும் போது சில பர்பஸ்க்காக எடுக்கலான் இருக்கும். பட் அது எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்லாம் அந்த மாதிரி இருக்கும். மெயினானது வந்து என்னென்னா இது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபண்டாக ரிட்டைர்மெண்ட் பிளானாக நினச்சா ஒரு பெரிய கார்பஸ் சேர்த்து நமக்கு வந்து அந்த ரிட்டைர்மெண்ட் டைமில் 55, 58, 60 அந்த டைமில் ஒரு சைஸபிள் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக போகலான்றது தான் கான்செப்ட். இது வந்து மேண்டட்டரின்றதால. ஆனால் புதுசாக வந்திருக்க ரூல்லாம் சிலதெல்லாம் எவ்வளோ பேர் கடைசி வரையும் அந்த இதை வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இது போக அப்புறம் பென்ஷனும் இருக்கும் சார் மாதம் மாதம்? ஆமாங்க. அதாவது என்னென்னா கவர்மெண்ட் ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து சர்வீஸில் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பென்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 8.33 இது பண்ணுறாங்களே அந்த பென்ஷனை வந்து உங்களுடைய 55 வயசோ 58 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி உங்கள் கார்பஸ் என்ன சேர்ந்துருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து இவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்டு. ஆனால் 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த இது உண்டு. ஒருவேளை 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டும் சேர்த்து எடுத்துருவாங்க. அதை எடுத்துடலாம். ஆமாம், எடுக்கலாம். அதாவது 9 வருஷத்துக்கு மேலே போனாலே அந்த அமௌண்ட்டை வந்து பென்ஷனாக தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுமாதிரி சார் பொதுவாக இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா சார், ஒரு கம்பெனியில் இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை சேர்ந்தாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் வரைக்கும் அந்த கம்பெனிலே இருப்பாங்க. இப்போ அப்படிங்கிறது இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் சில இடங்களில் 6 மாதம் கூட இருக்காங்க. வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்படி மாறும்போது அந்த பிஎஃப் கணக்கை வந்து சிலர் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறாங்க, சிலர் கண்டினியூ பண்ணுறாங்க. இது முதல்ல அதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது? சார் அந்த பிஎஃப் உடைய கான்செப்ட் தெரிஞ்சால் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து என்னென்னா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செய்தவங்க அந்த கம்பெனிலேயே இருக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, யூஏஎன் நம்பர்.
அந்த நம்பர் அந்த டீட்டெயில் புது கம்பெனி ஜாயின் பண்ணும்போது கொடுத்தா அங்கே அப்படியே கண்டினியூ ஆகும். அங்கே என்ன சேலரியோ அதை பேஸ் பண்ணி அந்த இது கண்டினியூ ஆகும். எடுக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து குரோவாக ஆகாது. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் டைமில் அது பெனிஃபிட் வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. எடுக்காமல் இருந்தால் நல்லது. ஒருவேளை எடுக்காம இருக்காங்க, ஆனால் புது கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த யுஏஎன் நம்பர் கொடுத்து அதை இணைக்காம இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பீரியடுக்கு பிறகு அதை இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை சார், அது வந்து இப்போ சிம்பிள் ப்ராசஸ் தான் சார். இங்கேருந்து போகும்போது அந்த டீட்டெயில் அந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போதே கொடுத்துட்டா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரத்துக்குள்ளே அது நினைப்பா, இல்லைன்னா 2வது மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. அந்த ஆஃபீஸ் அந்த டேக் கேர் பண்ணிப்பா. அங்கே இருக்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ எது என்னடோ உடனே இது பண்ணிவிடுவாங்க. அது ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும். நம்ம இண்டிவிஜுவலாக போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும். அப்படி இப்போ செய்ய தவறிட்டவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சார் ஆப்ஷன் இல்லை சார். அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து எவ்வளோ வருஷம் சர்வீஸ் இதெல்லாம் இதாகிடுச்சுன்னா, சப்போஸ் அந்த சொன்னேன் இல்லைங்க 9 வருஷம் 10 வருஷம் ஆகினா பென்ஷன் அமௌண்ட் வந்து அந்த ஏஜில் தான் போய் எடுக்க முடியும். பேலன்ஸ் இந்த அமௌண்ட் இருந்தால் அதை கிளைம் பண்ணலாம். ஆமாம், திருப்பி அதுக்கப்புறம் சேர்க்க முடியுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்கள் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே அந்த ப்ராசஸ் முடித்தா ஈஸி. ஸோ அது இல்லைன்னா அதை திரும்ப மொத்தமாக எடுக்க தான் செய்யணும். இல்லை எடுக்கிறேன் செய்யணும்னா சப்போஸ் அவர் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆயிருந்தால் அதில் அந்த பென்ஷன் பெனிஃபிட் எலிஜிபிள். அது வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் டைம் தான் வாங்க முடியும். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்க முடியாது நடுவில். இப்போ 10 வருஷம் தாண்டிட்டாருன்னா அவங்க எடுக்க முடியாது. கம்பல்சரி பென்ஷன் அது 55 58 வயசுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த யுஏஎன் நம்பர் மூலமாக ஈஸியாக அதை சுலபமாக இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை ப்ராசஸ்லாம் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லை சார், நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம பண்ண வேண்டாம் சார். நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க கையில் இந்த டீட்டெயில் ஷேர் பண்ணால் அவங்க சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் வந்து அவங்க பிஎஃப் கன்சல்டன்ட் யாராவது இருப்பாங்க, இல்லை அவங்களே கூட அந்த ப்ராசஸ் தெரியும், அவங்க பண்ணுவாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறது வந்து பண்ண முடியாது. நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த சைட்டில் போய் அந்த கம்பெனியினுடைய கோட் நம்பர் இருக்குது, அதெல்லாம் போட்டு இந்த இதை வந்து ஆட் பண்ணி பண்ணணும். இண்டிவிஜுவல் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அவரோட பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இல்லை பென்ஷனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எப்படி? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு வந்து நம்ம யூஏஎன் நம்பர் பேஸ் பண்ணி அந்த டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம பிஎஃப் சைட்டில் போயிட்டு போட்டு இது பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் அது ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா அந்த ஆஃபீஸில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து பொதுவாகவே நம்ம எல்லா கணக்குலையுமே வந்து நாமினியை சேர்க்க சொல்லி சொல்கிறோம். வந்து இதில் பிஎஃப் கணக்கில் நாமினி சேர்க்கறது எப்படி, அல்லது ஏன் சேர்க்கறது எவ்வளோ அவசியம்? சார் அது வந்து பிஎஃப் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் ஒரு வேலைக்குன்னு போகும்போது கல்யாணம் ஆகாது இருக்கும்போது அப்பா அம்மா யாராவது ஒருத்தரை நாமினி போடுவாங்க. மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணோம்னா ஒரு அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒய்ஃப் நேமை நாமினி போட்டுடணும். இல்லை அடுத்த கம்பெனி மாறும்போதாவது அதை செக் பண்ணி இமீடியட்டாக ஆட் பண்ணணும். நாமினி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதை வந்து டவுட் இருக்கவங்க அந்த புது ஆஃபீஸில் இருந்தாலும் போய் செக் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் அப்ளிகண்ட் செல்ஃப் அவங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகணுன்றது அந்த இதுதான் கான்செப்ட். எதுவுமே இல்லை வச்சுக்கோங்க, நாளைக்கு அது கோர்ட் ப்ரொசீஜர் ஆகிடும். அப்போ லீகல் இருந்ததெல்லாம் அது வந்து நிறைய ப்ராசஸ் ஆகிடும். அதனால் நாமினின்றது பதிவு பண்ணி வைக்கிறது நல்லது. நான் சொன்னீங்க சார், நாமினி பதிவு பண்ணாமல் இருந்ததுன்னா அது நிறைய ப்ராசஸ் ஆகிடும். அது எவ்வளோ சிக்கலாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள். சிக்கல்னா கோர்ட் மூலம் போயோ இல்லை லீகல் ஏர் வாங்கி அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் யார் கன்சர்ன் லெட்டர்லாம் வாங்கி பண்ணுறப்போ ஒர்க்கு நிறைய இருக்கும். அது அதால் வந்து இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் மூலமாக இருக்கும்போது செக் பண்ணிக்கிறது நல்லது. நாமினி இருக்கா இல்லையா, இல்லை பழைய நாமினி மாற்றணுமா என்னன்றது ஆஃபீஸ்லேயே பண்ணிடலாம். சொல்லும்போது நீங்கள் ஏதாவது உதாரணங்கள் இருந்தால் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து யாராவது உங்கள் நண்பர் ஒருத்தர் இது மாதிரி நாமினி சேர்க்காம இருந்தார், அதனால் அவரோட சிரமப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா? இல்லை சார், இப்போ வந்து சில பேர் வந்து மறந்துடுவாங்க, இல்லை வந்து அப்பா அம்மா யாராவது போட்டிருப்பாங்க, அவங்க வந்து இறந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புது நாமினி போட்டிருக்கணும், போடாமல் விட்டுருக்கலாம். விட்டுருந்தாங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அவர் எடுக்க போகும்போதோ இல்லை அவர் தவறிட்டாரோ அதுக்கப்புறம் நாமினியே இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அது கொஸ்டின் மார்க் ஆகிடுது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இபிஎஃப் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யார் யார் இருக்காங்க, பிரதரு சிஸ்டர்ஸ் இந்த இதெல்லாம் யார், இறந்து போனவருடைய கூட பிறந்தவங்க யார், இதெல்லாம் இது பண்ணி லீகல் ஏர் வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. லீகல் ஏரோட நீங்கள் வந்து அந்த குடும்ப உறுப்பினருடைய கன்சர்ன் லெட்டரும் வாங்க சொல்லுவாங்க. அவங்க பேன் ஆதார் இதெல்லாம் அவங்க அந்த கன்சர்ன் லெட்டரில் வந்து இதில் வர வேண்டியது வந்து அவர் கொடுக்குறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸ்லாம் போய் முடிஞ்ச பிறகு தான் அந்த அந்த ஃபேமிலி மெம்பர் யார் லீகல் ஏரோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் மேலேயே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறவங்க அத்தனை பேரும் அவங்க பிஎஃப் ரெக்கார்டில் நாமினி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. சொன்ன மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயுமே நாமினி, எல்லாத்துலேயுமே நாமினின்றது மேண்டேட்டரி சார். இல்லாதவங்க செக் பண்ணி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டு, டெபாசிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
வாங்காத பணமே நிறைய இருக்குது கவர்மெண்ட் கிட்ட. அதில் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, போட்டவர் வந்து இறந்துருக்கலாம். அவர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னும் சில பேர் நிறைய பேர் நாமினி போடாமல் இருக்கலாம். இப்போ அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 7 வருஷம் வரையும் வச்சிருப்பாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் ஃபண்ட் அந்த மாதிரி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்ல இப்போ நிறைய அப்பப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது கிளைம் பண்ணாதவங்க ஏதாவது இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கூட வரும். அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் அதில் என்னென்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாமினி இல்லாமல் இருக்கும், டாக்குமெண்ட்டை மிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம், ரெசிப்ட் இருக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்களை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் இருக்குது எனக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு எதுவுமே சொல்லாதவங்க இந்த மிஸ் ஆகிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வருது சார். வந்து திடீர்னு கணவர் இறந்துருப்பார். பொதுவாக வீடுகளில் வந்து எந்த விஷயங்களுமே பகிர்ந்துருக்க மாட்டாங்க. வந்து என்னென்ன கணக்குகள் இருக்குது, இல்லை டாக்குமெண்ட் இங்கே முதலீடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இறந்து போயிட்டார், குடும்பத்துக்கு தெரியலங்கிறப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புனா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதில் டாக்குமெண்ட் எதாவது கிடைச்சா அதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். இல்லைன்னா அவர் ஏதாவது சொன்ன ஞாபகம் இருந்தால் அந்த ஆஃபீஸில் போய் அவருடைய பேன் நம்பர் சொல்லி இந்த மாதிரி அவர் பேரில் ஏதாவது இருக்கான்றது கேட்கலாம். பேங்க்கோ, இன்சூரன்ஸ் கம்பெனியோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ, அந்த மாதிரி பிஎஃப் ஆஃபீஸோ அங்கே போய் கேட்கலாம். கேட்ட பிறகு இருக்குன்னாங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது பண்ணி ஆகணும். இதுமாதிரி நீங்கள் இந்த பிஎஃப்லேருந்து இடையில பணம் எடுக்கிறத பற்றி சொன்னீங்க சார். அதுக்காக அது என்னென்ன சூழ்நிலைகளில் இந்த பணத்தை எடுக்கலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன? ஸோ முன்னாடியே இருந்தது. முன்னாடி வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த லேபர் மினிஸ்டர் மான்டேஜ் சிங் அலுவலியா வந்து லாஸ்ட் 1 இயராக நிறைய இது பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜூலை 1 நியூ இது கொண்டு வந்திருக்காரு. மெயினாக என்னென்னா எடுக்கிறதுக்கு என்னென்ன அலோடுனா, ஒன்று வந்து வீட்டில் இருக்க பையனோ பொண்ணுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கலாம். இன்னொன்று கல்யாணம் இதாக நடந்தால் எடுக்கலாம். 3வது வந்து யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப எமர்ஜென்சி ஃபண்டு நீட்னா அதை எடுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டு ஜூலை 1 நியூ ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து ஒரு ₹100 பிஎஃப்ல இருந்தால் மேக்ஸிமம் 75% வரையும் எடுக்கலாம். 25% எடுக்க முடியாது, அது அக்கௌண்ட்லேயே தான் இருக்குன்றது. அந்த 75%க்கு வந்து அந்த ரீசன் இது பண்ணிவிட்டு அவங்க யூபிஐ மூலமாக எடுக்கிறதுக்கும் அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டு ஆதாரில் லிங்க் ஆகிருக்கா, அவங்க பிஎஃப் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கா, அப்புறம் யூபிஐ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் ஆகிருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இதெல்லாம் ஆகாமல் அது பண்ணியிருந்தா லேட் ஆகும் ப்ராசஸ். இப்போ அது ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி போய் ஆஃபீஸில் போய் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போக வேண்டாம் சார். அவங்களுடைய அந்த யூஏஎன் நம்பர் இருக்குது, அவங்க ஆப் மூலமாக எடுக்கிறாங்கன்னா அந்த இதில் போய் என்ன ரீசன் போட்டு, என்ன ஆப் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். உமங் ஆப் சொல்கிறாங்க. உமங் ஆப் சார் அது பேர். அது வந்து யூஏஎன் நம்பர் போட்டுட்டு அவங்க வந்து என்ன பர்பஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் அந்த பர்பஸ்க்கு உண்டான தேவையான அமௌண்ட் எடுக்கலாம். முன்னாடி வந்து பிஎஃப்லேருந்து அந்த மாதிரி எடுக்கும்போது 1 lakh மேலே எடுக்க முடியாதுன்னு ஒரு ரூல் இருந்தது. இப்போ அந்த 1 lakh 5 lakhs வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் எடுக்கலான்றது. அதெல்லாம் அந்த காரணத்தை போட்டு இது பண்ணிங்கன்னா 72 ஹவர்ஸில் வந்துடுதுன்னு இது பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. பிஎஃப்ல சொன்னீங்க சார், முதல் பிஎஃப்ல சேவ் பண்ணுறது மூலமாக என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு. ஸோ மெயினாக வந்து பிஎஃப்ல என்னென்னா, நீங்கள் பே பண்ணும்போது அந்த ஏடிசியில் கிளைம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக அந்த பிஎஃப் மூலமாக வாங்குறீங்கல்ல, அது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், அது மூலமாக வர இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷனு, ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. இது வந்து என்னென்னா அண்டர் கேட்டகரி இஇன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா மெச்சூரிட்டி டேக்ஸபிள் சொல்லலாம், இல்லை அதில் வர இன்கம் வந்து டேக்ஸபிள் சொல்லலாம். ஆனால் பிஎஃப்ல வந்து அட்வான்டேஜ் அதுதான். எக்ஸம்ட் கேட்டகரியில் வருது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிபிஎஃப் பற்றி சொன்னீங்க வந்து ஒரு எம்ப்ளாயரோடது, அப்புறம் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் பற்றி சொன்னீங்க. அப்புறம் என்பிஎஸ்ன்னு ஒன்று கூட சொல்கிறாங்க. வந்து என்பிஎஸ் வந்து புதுசாக கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க சார். என்னென்னா மெயினாக வந்து பிஎஃப் இல்லாமல் என்பிஎஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் வரையும் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்து சேமிக்கிறவங்க சேமிக்கலாம். கம்பெனி கான்ட்ரிபியூஷனும் ஒரு சில பர்சன்டேஜ் வரையும் பண்ணலான்றது. பட் என்னென்னா அவங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி அதை வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஈக்விட்டி போர்ஷன் அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். 60 வயசு ஆன உடனே அதுலேருந்து பென்ஷனும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 60% கார்பஸும் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி. மீதியை வந்து பென்ஷன் ஆன்யூட்டியாக தான் வாங்க முடியும். அந்த மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் சில பேர் வேலைக்கு போல என்னால் இனிமேல் என்பிஎஸ்லாம் பே பண்ண முடியாதுன்னு இருக்க பட்சத்தில் பிலோ 5 lakhs இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டும் எடுத்துக்கிறது கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அது சில இதில் வந்து டாக்ஸபிள்லேயும் வர வாய்ப்பு இருக்குது.
மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன சார்? இப்போ இபிஎஃப், பிபிஎஃப், என்பிஎஸ் மூணுக்குள்ள வித்தியாசம். பிஎஃப் வந்து நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி நிறைய இருக்கும், ஆனால் பேசிக்லாம் கம்மியாக தான் இருக்கும். ரீசன் வந்து பேஸ்ட் ஆன் பேசிக் மூலமாக தான் பிஎஃப் வந்து அதிகமாக பே பண்ணோம். அப்போ கம்பெனி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக போகும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க ஏதாவது போனஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுன்னா பேசிக்கை வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ அதில் நிறைய கம்பெனி அந்த பேசிக்கை வந்து கம்மியாகவே வச்சுப்பாங்க, அதர் அலவன்ஸை நிறைய வச்சுப்பாங்க. ரீசன் வந்து கம்பெனி மூலமாக பிஎஃப் பே பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்குன்றது அவங்களுடைய இது. என்பிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட். எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ரெகுலர் இன்கம் நிறைய வரணும்னா இந்த பிஎஃப் மூலம் வர்றது பத்தாது, நான் அடிஷ்னலாக என்பிஎஸ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இது பண்ணுறாங்க. என்பிஎஸ்க்கு தனியாக வந்து கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு 50,000 வரையும் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் தராங்க. வேணுன்றவங்க அதை வச்சு சேமிக்கலாம். நம்ம சார் நீங்கள் முதல்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க வந்து இந்த மாதத்துல இருந்து சில புதிய விதிகள் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி. என்னென்ன விதிகள் அமலுக்கு வருதுன்னு சொல்லுங்க. ஸோ மெயினான இந்த மாதத்தில் என்ன அந்த உமங்னு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு சில குயிக்காக எடுக்கிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யாராவது படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை கல்யாணம் ஏதாவது வச்சுருக்கோம், இல்லை வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி இது இருக்குன்னா மேக்ஸிமம் நம்ம 100 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் 75 ரூபா வரையும் எடுக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. பட் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதியெல்லாம் செக் பண்ணிக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்சு ஆதார் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆயிருக்கா, தென் பிஎஃப் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆயிருக்கா, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக யூபிஐ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம்னா நம்ம அந்த கரெக்டான பர்பஸ் போட்டு இது பண்ணால் 75% மேக்ஸிமம் எடுக்கும்போது 25 ரூபா அப்படியே இருக்கும். ஆனால் அந்த 25 ரூபாயை எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்னா இந்த பணம் எடுத்து அடுத்த 12 மாதம் வந்து அவர் வேலை இல்லாமல் இருந்தோ, இல்லை அவர் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அவரால் ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் 12 மாதம் கழித்து அந்த 25% எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய அந்த சுச்சுவேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட்டு அந்த டைமில் வந்ததுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அதனால் 75% வரையும் இமீடியட் அலோவ்டு, 25% சர்டன் கண்டிஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. புதுசாக வர விதிகள்ங்கிறது இந்த பணம் எடுக்கிறது தொடர்பானது தான். இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் அந்த ரூல் கொண்டு வந்து ஜூலை 1 கொண்டு வந்திருக்காங்க. ஈஸி ஆக்சஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் லீவ் போட்டு இபிஎஃப் ஆஃபீஸ் போய் இதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் வேணான்றதுக்கு இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மையாக தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் எல்லாருமே இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அனதர் திங், இதில் கிடைக்கிற 8.25 இன்ட்ரெஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதால் உண்மையிலே தேவைன்றவங்க அந்த ஆப் மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்வைஸர் சொல்கிறதா இருந்தால் அது எடுக்கிறதுக்கு ஈஸின்னா கூட அதை எடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். தெரியுது சார், அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து தானாக இது பண்ணிக்கணும். எனக்கு வந்து இதை விட நான் வந்து வெளியே வட்டி அதிகம் கட்டுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து சேரவே சேராது. அதால் அவங்கவுங்க வந்து யோசிக்கணும். பிஎஃப்ன்றது ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு வந்து ஒரு லம்சமாக கிடைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய இது. ஆர்கனைசேஷனில் சில மாற்றங்கள் சொன்னீங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியல சார். இப்போ 75% அலோவ் பண்ணுறாங்க. மேபி நாளைக்கு அதை இதனுடைய ஃப்யூச்சர் இதை வச்சு அந்த 75% குறைப்பாங்களா கூட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 75% வரையும் எடுக்கலான்னு எல்லாருமே வந்து உண்மையான ரீசன், ஜென்யூன் ரீசன் வந்து எடுத்தால் பரவாயில்ல. பட்டு நிறைய பேர் ஏதாவது பொய் சொல்லி நிறைய எடுத்தாங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ நிறைய பேர் அஃபெக்ட் ஆகும்போது அப்போது அதனுடைய பாதிப்பு அவங்க கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அடுத்த 10 வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் ப்ளஸ் நிறைய ஆகும். அப்போ அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் கையில் எதுவும் இன்கம்லாம் மந்த்லி இன்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகும். அதால் என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அந்த 75% குறையிறதா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்போ டிசைட் பண்ணலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்வையாளருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.